அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நவம்பர் 2ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியின் புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தொகுத்து வழங்க போறோம், வழங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்தியன் ஜியோகிராபி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி, ஈவன் ஹிஸ்டரி முதற்கொண்டு, சரியா, அந்த சப்ஜெக்ட்ல என்ன இருக்குதோ அதுல தொடர்புடைய நடப்பு செய்தியில சொல்லிட்டு அதுல சப்ஜெக்ட்ல என்ன இருக்குதோ அதையும் சொல்றோம். டெய்லி ஓகே பாத்தீங்கன்னா நமக்கு அது தொடர்பான ஸ்ட்ராட்டஜிக்கு போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய விஷயங்களோட நிறைய சிறப்பு அம்சங்களோடு தினந்தோறும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால மாணவ நண்பர்களே, ஃபுல்லா வீடியோ பாருங்க. அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த தேர்வுல இருந்து நம்ம ஏரியால இருந்து நம்ம நடத்துனதுல இருந்து நிறைய கேள்விகள் வரும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல ஒரு ரூட்டா கிடைக்கும் நம்முடைய நடப்பு செய்திகள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் நவம்பர் 2ஆம் தேதிக்குரியது. முக்கியமான ஒரு செய்தி, ஃபர்ஸ்ட் நியூஸை பாருங்க. முதல் தலைப்பு அறிவியல் தொழில்நுட்பம், சரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில முக்கியமான ஒரு ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள். இந்தியாவின் பாகுபலி ராக்கெட் CMS-03 செயற்கைக்கோள். சரியா? பாகுபலி அப்படின்னால பயங்கரமான ஒரு தோற்றத்தை கொண்டவர், ஓகேவா, பலசாலி, அந்த மாதிரி அடிப்படை இருக்குனால ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட் ஒண்ணு அனுப்ப போறாங்க. அதுல CMS-03 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் அனுப்பப்பட உள்ளது. சரியா? பார்க்கலாம் ஃபுல் டீடைலா. CMS-03 என்பது செயற்கைக்கோள். இது இந்தியாவின் மிகப்பெரிய தொடர்பு செயற்கைக்கோள் ஆகும். ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்ல மிகப்பெரிய ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த CMS-03. கூடுதல் தகவல் பாருங்க. இந்தியாவின் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த இஸ்ரோ சார்பில் இதுவரை 48 செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2013ஆம் ஆண்டு செலுத்தப்பட்ட GSAT-7 என்ன ராக்கெட்மா, என்ன செயற்கைக்கோள் பாருங்க, GSAT-7. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ருக்மணின்னு சொல்லுவாங்க. சார், ருக்மணி என்று அழைக்கப்படும் GSAT-7 செயற்கைக்கோளின் ஆயுள் காலம் விரைவில் முடிவடைய உள்ளது. சரியா? அதற்கு பதிலாக தான் இந்த CMS-03 அல்லது GSAT-7A என்ற ஒரு செயற்கைக்கோள் இன்றைய தினம், அதாவது நவம்பர் 2ஆம் தேதியில் அனுப்ப போறாங்க. பாருங்க, அதற்கு மாற்றாக சுமார் 1600 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன CMS-03 அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க, GSAT-7R, சரி, GSAT-7R என்ற செயற்கைக்கோளினை இஸ்ரோ தற்போது வடிவமைத்துள்ளது. அதுதான் இன்றைய தினத்துல அனுப்புறாங்க. சரியா? கண்டிப்பாக வெற்றி பெறும், நம்பலாம். அடுத்து பாருங்க, இந்த செயற்கைக்கோள் LVM-3 என்ன ராக்கெட் பாருங்க, LVM-3M5 சரிங்களா, ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இன்றைய தினம் நவம்பர் 2ஆம் தேதியில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. சரிங்களா? நம்ம வீடியோ வரும்போது வெற்றிகரமாக அனுப்பி போவாங்க, நம்பலாம். அடுத்து, பாகுபலி என அழைக்கப்படும் இந்த LVM-3M5 ராக்கெட் ஆனது 43.5 மீட்டர் உயரம் கொண்டது. சரிங்களா? அதோட எடை, அது பாருங்க, இன்னொரு சிறப்பு, 4000 கிலோ, சரி, அல்லது 4000 கிலோவிற்கு அதிகமான எடை உள்ள செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தும் திறன் கொண்டது இந்த LVM-3M5 ராக்கெட். அப்ப ராக்கெட்டோட பேர் LVM-3. சரிங்களா? அதில் செலுத்தப்பட உள்ள அந்த செயற்கைக்கோளின் பெயர் CMS-03 அல்லது GSAT-7R, மறக்காதீங்க. சரியாமா? ஓகே. இந்த LVM-3 ராக்கெட் ஆனது 3 நிலைகளை கொண்டது. சரி, ஒவ்வொரு பகுதிகளா அப்படி பிரிஞ்சுதான் கடைசியாக செயற்கைக்கோள் பறக்கல, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல 2 திட எரிபொருள் பூஸ்டர்கள், சரி, S-200, ஒரு திரவ எரிபொருள் மையம், சரி, N110, மற்றும் ஒரு கிரையோஜெனிக் நிலை கொண்டது. இதான் சொல்லியிருக்காங்க. LVM-3 எத்தனை நிலைகளை கொண்டது? 3 நிலைகளை கொண்டது. ஓகேவா? இந்த CMS-03 செயற்கைக்கோள் 4400 கிலோ எடை கொண்டது, அதிக எடை கொண்டது. அதனாலதான் இந்த பாகுபலி ராக்கெட் அப்படிலாம் நம்ம பேர் வச்சிருக்காது. ஓகேவா? இதுவரை புவிவட்ட பாதைக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளில் இதுவே அதிக எடை கொண்டதாகும். அதனால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, பாகுபலி. புவிவட்ட பாதைக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களில் இதுதான் அதிக எடை கொண்டது, 4400 கிலோ. சரியா? அதனாலதான் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க, பாகுபலி. மறக்க கூடாது, கவனமா இருங்க, ரொம்ப முக்கியமானது வரும் தேர்வுகள்ல. சரியா? இந்திய பாதுகாப்பு துறையின் என்ன பயன்பாடு அப்படிங்கறது பாருங்க. இந்திய பாதுகாப்பு துறையின் கண்காணிப்பு பணிகளுக்காக இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்பட உள்ளது. சரியா? டிஃபென்ஸ் செக்டர் அவங்களுடைய கண்காணிப்புக்காக தான் இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்திய கடலோர எல்லைகளை கண்காணிப்பதுடன் போர்க்கப்பல்கள், விமானங்களுக்கு இடையே தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்தவும் இது உதவும். இதுல கடலோர காவல்படை, போர்க்கப்பல்கள், விமானங்கள் எல்லாத்தையும் ஒரு தொலைத்தொடர்பு சேவை வழங்குவதுதான் இந்த செயற்கைக்கோளின் முக்கியமான நோக்கம். எதுமா மறக்காதீங்க, CMS-03 அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்னது, GSAT
சரியா? 7R மறக்க கூடாது. இந்த 7Rக்கு முன்னாடி 2013 அனுப்புனது GSAT-7 அல்லது ருக்மணி மறக்க கூடாது. சரிங்களா? சரி, LVM-3 ராக்கெட்டின் 5வது ஏவுதல் திட்டம் இதுவாகும். சரியா? இதற்கு முன்பு சந்திரயான் 3 விண்கலம் இந்த ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஜூலை 14, 2023 அன்று நிலாவில் நிலாவை ஆராய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய திட்டம் சந்திரயான் 3 திட்டம். அந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் தான் இந்த LVM-3. சரிங்களா? அதுதான் கடைசியாக இந்த ராக்கெட் பயன்படுத்தி இருக்காங்க. மொத்தத்துல LVM-3 எத்தனை முறையாக இந்த தினத்துல பயன்படுத்துறாங்க? 5வது முறையாக. கவனமா இருங்க. ஓகேவா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்திருக்கோம். அடுத்த தேசிய செய்தியில தீவிர வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் கேரளா. சரியா? நேற்றைய தினம் நவம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் உருவான தினம், தமிழ்நாடு உருவான தினம், ஆந்திரா அப்படி நிறைய மாநிலங்களுக்கான உருவான தினம் நவம்பர் 1ஆம் தேதி, சத்தீஸ்கர் உள்பட. சரியா? நவம்பர் 1ஆம் தேதியில் மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட தினம் கொண்டாடப்பட்டது. அதை முன்னிட்டு கேரளாவின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொல்லிக்கிறாங்க? தீவிர வறுமை ஒழித்த முதல் மாநிலம் கேரளா என்ற சாதனை படைத்துள்ளதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் தீவிர வறுமையை ஒழித்த முதல் மாநிலமாக கேரளா மாறியுள்ளது. இந்த அறிவிப்பை கேரள சட்டப்பேரவையில் நவம்பர் 1 கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட 1956 நவம்பர் 1 அன்று முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. கேரள மாநிலம் உருவாக்கப்பட்டதன் 70வது ஆண்டு தினம் நவம்பர் 1, 2025 கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க பினராயி விஜயன் அவர்கள். சரியா? சமீபத்தில் ஒரு போனஸ் கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மத்திய அரசின் எந்த திட்டத்தை, சரியா, எந்த திட்டத்தில் கேரள மாநிலம் இணைந்தது, தற்போது அந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது, அது எந்த திட்டம் அப்படிங்கிறத போனஸ் கேள்வி பதில சொல்ல பார்க்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு அந்த பதில் ரொம்ப ஈஸியா இருக்கும். கவனமா இருக்கும். அடுத்து உலக வங்கியின் வரையறை, அதாவது வறுமை குறித்த, சரியா, பாவர்ட்டி தொடர்பான உலக வங்கியின் வரையறை. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு சராசரியா $1.90, சரிங்களா? அடுத்ததாக $2.15, தற்போது $3, சரிங்களா? அதாவது ஒரு நாளைக்கு சராசரியா யாரெல்லாம் இப்போ தற்போதைய டேட்டா படி, உலக வங்கியின் தற்போதைய டேட்டா படி $3 குறைவாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்கள எந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. அதுதான் உலக வங்கியின் வறுமை தொடர்பான வரையறை தற்போதைய நிலவரப்படி. சரிங்களா? சரி, தீவிர வறுமை என்பது உணவு, உடை, தங்குமிடம், சுகாதாரம் போன்ற அடிப்படை தேவைகளை பெற முடியாத நிலையை குறைக்கும். சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சபையானது இந்த இலக்கை 2030ஆம் ஆண்டிற்குள் அடைய திட்டத்தை வகுத்துள்ளது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி, சூப்பரான ஒரு கேள்வி. சரியா? ஐநாவின் SDG இலக்குகள், சரியா, தண்ணீர் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குன்னு சொல்லுவாங்கல்ல, மொத்தம் 17 இலக்குகள் இருக்குது. அந்த 17 இலக்குகள்ல வறுமை ஒழிப்பு தொடர்பான, சரிங்களா, அந்த இலக்கு எத்தனையாவது இலக்கு? அது போனஸ் கேள்வியா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து கேரளாவின் சமீபத்திய சிறப்புகள். சரிங்களா? இந்தியாவில் 100% கல்வி அறிவை அடைந்த முதல் மாநிலம் கேரளா அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற முதல் இந்திய மாநிலம், சரியா, அதுவும் கேரளா தான். முழுமையாக மின்சாரம் பெற்ற மாநிலம் ஆகிய பெருமைகளை கேரளா சமீபத்தில் பெற்று சாதனை படைத்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கேரளாவில் 2021ஆம் ஆண்டு தீவிர வறுமை ஒழிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதுவும் முக்கியமானது. அதனைத் தொடர்ந்து தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவிர வறுமை அந்த இது எதுவுமே கேரளாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரியா? அடுத்து வர ஒரு டேட்டா ரொம்ப முக்கியமானதுன்னு பாருங்க. ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக்ஸ் தொடர்புடைய ஒரு தரவரிசை பாருங்க. தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு, சரியா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. சரியா? MPI, சரியா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு. பொதுவா ஒருத்தங்க வறுமையில இருக்காங்கன்னா எதை வச்சுதான் கணக்கிடுவாங்க? அவங்ககிட்ட இருக்க காசு. அப்படிலாம் இல்லாம சில குறியீடுகளை கொண்டு, சில சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், இப்படி பல பரிமாணங்களில் ஒருத்தங்க எப்படி இருக்கிறாங்க, அதன் அடிப்படையில அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களா இல்லையா, அதுக்கு பேர் தான் பல பரிமாண வறுமை குறியீடு. சரிங்களா? 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. தேசிய குடும்ப சுகாதார ஆய்வின், சரிங்களா, 2015, 16 மற்றும் 2019, 21ஆம் ஆண்டுகளின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு, அதாவது நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2023 அறிக்கையினை யார் வெளியிடுகிறார்? நிதி ஆயோக். அப்ப பல பரிமாண குறியீட்டை வெளியிடும் அமைப்பு எதுன்னு கூட கேட்கலாம். சிம்பிளா நிதி ஆயோக் தான். ஓகேவா? இது சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் ஆகிய பரிமாணங்களை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. இது மேலும் கூடுதல் தகவல் பாருங்க. குழந்தைகளின் ஊட்டச்சத்து, இளம் பருவ இறப்பு, குழந்தை பிறப்பின் போது தாயின் ஆரோக்கியம், பள்ளி படிப்பு ஆண்டு, பள்ளி வருகை,
சமையல் எரிபொருள், சுகாதாரம், குடிநீர், மின்சாரம், வீட்டு வசதி, சொத்து, வங்கி கணக்கு ஆகிய 12 அம்சங்களை கொண்டுள்ளது. சரியா? ஜஸ்ட் வெறுமனே சராசரி வருமானம் அப்படி பார்க்காம ஒரு 12 அம்சங்களை கொண்டுதான் பல பரிமாணங்களில் இந்த வறுமை விகிதம் கணக்கிடப்படுகிறது. சரிங்களா? யாரால் வெளியிடப்படும் இந்த அறிக்கை? நிதி ஆயோக். சரிங்களா? ஓகே. அந்த அறிக்கையின்படி அதிக வறுமை விகிதம் கொண்ட இந்திய மாநிலம், சரி, அதிகப்படியான வறுமை இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்க்கும்போது அதுல முதலிடம் பீகார். சரி, பீகார்ல 33.76% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் 2ஆம் இடம் ஜார்க்கண்ட், 3ஆம் இடத்துல மேகாலய மாநிலம். அப்ப அதிகப்படியான வறுமை கொண்டதுல டாப்ல யார் வராங்க? ஒருத்தவங்க பீகார், செகண்ட் பிளேஸ்ல ஜார்க்கண்ட், அடுத்து மேகாலய மாநிலம். சரி, பிஜேஎம் மறக்க கூடாது. சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம், அதுக்கு அடுத்த இடத்துல 5ஆம் இடத்துல மத்திய பிரதேசம். கவனமா இருக்குமா? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். சரியா? பிஜேமம் மறக்க கூடாது. சரிங்களா? இதுதான் முதல் 5 மாநிலங்கள் அதிக வறுமை வீதம் கொண்ட மாநிலங்கள். அடுத்து குறைந்த அளவு வறுமை வீதம் கொண்ட இந்திய மாநிலங்கள். சரிங்களா? அதுல கேரளா. சரி, கேரளாவில் அந்த நிதி ஆயோக் வெளியிட்ட 2023 அந்த அறிக்கையின்படி எத்தனை சதவீத மக்கள்? 0.55. 1% மக்கள் கூட அங்க வறுமை வீதத்துல இல்ல. 0.55% தான். அடுத்து முக்கியமான பயன் பாருங்க, 2ஆம் இடத்துல யார் இருக்கிறாங்க? தமிழ்நாடு. அப்போ குறைவான வறுமை வீதம் கொண்ட மாநிலங்களில் டாப்ல இருக்குது கேரளா. அது 2ஆம் இடம் வெள்ளி பதக்கம் கோஸ்ட் நம்முடைய தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல அந்த அறிக்கையின்படி 2.22% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. என்ன வறுமை கோட்டுல? பல பரிமாண வறுமை நிலையில். தமிழ்நாட்டில் நகர்ப்புறத்தில் 1.41% கிராமங்களில் 2.9% வறுமை நிலை உள்ளது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள்ல தான் அந்த வறுமை விகிதம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? சூப்பரான ஒரு பாயிண்ட்மா, கவனமா பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இது. அடுத்த சர்வதேச செய்தி இன்றைய தினத்தில் இடம்பெற்றது. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேர் நினைக்கலாம் இன்டர்நேஷனல் நியூஸ்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப முக்கியமான சில செய்திகள் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? தொடர்புள்ள செய்திகள் வரலாம். ஒரு நியூஸ் நடந்திருக்கும், அது தொடர்பா இந்தியாவோட ஏதாவது கனெக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கலாம். அது அப்படியே லிங்க் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கவனமா இருக்கும். சரிங்களா? என்ன லிங்க், என்ன மேட்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய தொல்லியல் அருங்காட்சியகம். சரி, உலகின் மிகப்பெரிய தொல்லியல் அருங்காட்சியகம். இப்ப நமக்கு கீழடியில அந்த தொல்லியல் அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்த திறந்த நிலை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய தொல்லியல் அருங்காட்சியகம் எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது? எகிப்து. அதுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் கிராண்ட் எஜிப்தியன் மியூசியம். சரி, உலகின் மிகப்பெரிய தொல்லியல் அருங்காட்சியகம் எகிப்தில் திறக்கப்பட்டுள்ளது. அதுக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் என்னமா? கிராண்ட் எகிப்தியன் மியூசியம். சரியா? தற்போது எகிப்து நாட்டின் அதிபராக இருப்பவர் அப்தெல் ஃபதா அல் சிசி. சரி, அப்தெல் ஃபதா அல் சிசி அவர்களுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு. அது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த அருங்காட்சியகம் எகிப்தின் தலைநகரம் என்னமா? கெய்ரோ. கெய்ரோவுக்கு அருகாமையில் உள்ள கிசா பள்ளத்தாக்கு, இந்த மவுண்ட் கிசா கேள்விப்பட்டு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த கிசா பிரமிடு, இந்த பிரமிடுகள் அப்படின்னாலே எகிப்தா ஞாபகம் வரும். அதுல இந்த கிசா அப்படிங்கிற அந்த பிரமிடுங்கிறது உலக புகழ் பெற்றது, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. கிசா பள்ளத்தாக்கில் பிரமிடுகளை பிரதிபலிக்கும் வகையில் அதே வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தின் வளாகம் மொத்தம் 50 ஹெக்டேர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட 70 கால்பந்து மைதானத்திற்கு ஈக்குவல் ஆனது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும். 70 ஸ்டேடியம் இருந்தா அப்ப எவ்வளவு பெருசா இருக்குமோ அதுக்கு ஈக்குவல் ஆனது இந்த கிராண்ட் எகிப்தியன் மியூசியம் அப்படிங்கிறது செய்தி. ஓகேவா? எகிப்தின் தற்போதைய அதிபர் யாருமா? அப்தெல் ஃபதா எல் சிசி அவர்கள். ஓகேவா? சரி, அந்த அருங்காட்சியகமானது 3 பிரமிடுகளையும் உள்ளடக்கியது. எகிப்திய கலாச்சாரத்தின் இந்த பேரை பார்த்துங்க, டுட்டான் காமோன். சரி, டுட்டான் காமோன் அரசர், புகழ்பெற்ற ஒரு அரசர். அவர் காலத்து ஃபெரோ பயன்படுத்திய ரதங்கள், தங்க அரியணை, கிரீடம் உள்பட பல்வேறு தொழில் பொருட்கள் தொகுப்பு இந்த காட்சியில் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம தொடர்புடைய செய்தி சொன்னால பாருங்க, 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியாவின் 74வது குடியரசு தின விழாவில் எகிப்து அதிபர் அப்தெல் ஃபதா அல் சிசி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சரி, எப்பவுமே சீஃப் கெஸ்டா இந்திய குடியரசு தினத்துல ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வாங்க. அந்த விழா 74வது இந்திய குடியரசு தின விழா 2023ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. அதுல சீஃப் கெஸ்டா கலந்து கொண்டவர்தான் நம்முடைய எகிப்து அதிபர் யாருமா? அப்தெல் ஃபதா எல் சிசி அவர்கள். உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் யார்? அத போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் லிங்க் பண்ணி கேட்பாங்க. பழைய விஷயம் நடந்திருக்கும், அப்படியே சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க, கவனமா இருக்கும். அடுத்ததாக
யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியல் 2025. சரியா? அப்பப்போ யுனெஸ்கோவானது சிறந்த படைப்பாற்றல் நகரங்களை வெளியிட்டு வராங்க. எந்த அமைப்பா? யுனெஸ்கோ. சரிங்களா? அந்த லிஸ்ட்ல பார்த்தா சமீபத்தில் லக்னோ நகரம் இடம்பெற்றுள்ளது. என்ன காரணத்திற்காக அதை சேர்த்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் சரியா லக்னோ அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசின் தலைநகரம் லக்னோ. சரியா? பாருங்க, உத்தரப்பிரதேசின் தலைநகரான லக்னோ அதன் புகழ்பெற்ற சமையல் பாரம்பரியத்திற்காக என்ன கேட்டகரிக்காக? புகழ்பெற்ற சமையல் பாரம்பரியத்துக்காக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா? யுனெஸ்கோவின் தற்போதைய பொது இயக்குநராக இருப்பவர் ஆட்ரி அசுலே அவர்கள் உலக அங்கீகாரம் பெற்ற படைப்பாற்றல் நகரம் பட்டியலில் புதிதாக 58 நகரங்களை அறிவித்தார். சரிங்களா? 58 நகரங்கள்ல யுனெஸ்கோவோட இந்த டைரக்டர் ஜெனரல் அறிவிக்கும் போது அதுல ஒரு நகரமாக இடம்பெற்றுதான் உத்தரப்பிரதேச தலைநகரம் லக்னோ. எந்த பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளது? சமையல் பாரம்பரியம். சிறந்த உணவு. ஓகேவா? இங்க நிறைய வகைகள்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பாரம்பரியத்திற்காக இந்த பட்டியல சேர்த்துக்கிறாங்க. சரியா? அடுத்ததாக யுனெஸ்கோ அப்படிங்கிறதுனால யுனெஸ்கோ பத்தி லைட்டா பாத்துக்கலாம். சரிங்களா? ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு, அதாவது ஷார்ட்டா நம்ம என்ன பேர் சொல்றோம்? யுனெஸ்கோ. ஓகேவா? உருவாக்கப்பட்ட நாள் நவம்பர் 16, 1945 உருவாக்கப்பட்டது யுனெஸ்கோ அமைப்பு. இதனுடைய தலைநகரம் பாரிஸ். சரி, 2024ஆம் ஆண்டு 33வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் பாரிஸ். சரிங்களா? அங்கதான் யுனெஸ்கோட தலைமையிடம் இருக்குது. சரி, யுனெஸ் பாரிஸ் சொல்லி பாருங்க, மறக்காது. தலைமை இயக்குனர் சரியா யாருமே ஆட்ரி அசோலே அவர்கள் தான் தற்போது டைரக்டர் ஜெனரலா இருக்கிறாங்க. மொத்தம் 193 உறுப்பு நாடுகளையும் 7 கலந்து கொள்ளும் உறுப்பினர்களையும் கொண்டது. சரி, ஐநாவின் 193 நாடுகளும் இதுல மெம்பரா இருக்கிறாங்க. இதுல கலந்து கொள்ளும் ஏதாச்சும் மாநாடு ஏதாவது நடந்தது அப்படின்னா இதில் கலந்து கொள்ளும் நாடுகள் எண்ணிக்கை 7. இது தவிர யுனெஸ்கோ அமைப்பானது ஆண்டுதோறும் உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலை யுனெஸ்கோ அமைப்பு வெளியிட்டு வருகிறது. சரிங்களா? இந்தியாவில் உள்ள உலக பாரம்பரிய சின்னங்களின் மொத்த எண்ணிக்கை 44. சரிங்களா? யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய சின்னங்கள் சரி வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் அப்படிங்கிறது வெளியிடப்படுகிறது. இந்த லிஸ்ட்ல இந்தியாவில இருந்து எத்தனை இருக்குமா? வேர்ல்டு லெவல்ல 44வது. சரிங்களா? இதுல 44வது இடம் பெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டை. மறக்காதீங்க. சரியா? எப்பவுமே எல்லாமே முக்கியம். அதுல முக்கியமானது தமிழ்நாட்டுல ஏதாச்சும் இருந்தா பாருங்க. கடைசி நாள் என்னது இருக்கோ அதையும் கொஞ்சம் நல்லா படிக்கும். சரியா? முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. ரோகன் போபண்ணா ஓய்வு பெற்றார். சரி, ஓய்வினை அறிவித்துள்ளார். சரி, இந்தியாவில புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர்கள் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் ரோகன் போபண்ணா சமீபத்தில் ஓய்வினை அறிவித்துள்ளார். பாருங்க, இந்திய டென்னிஸ் வீரர் ரோகன் போபண்ணா 2 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்று சாதனை படைத்தவர். இந்தியாவில் கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற 4 நபர்களில் இவரும் ஒருவர். சரிங்களா? இதுவரைக்கும் அதாவது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் மொத்தம் 4. அதுல ஆஸ்திரேலிய ஓபன் இருக்குது, அடுத்து பிரெஞ்சு ஓபன், அடுத்து பாத்தீங்கன்னா விம்பிள்டன், அடுத்து யுஎஸ் ஓபன். இதுதான் 4 கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள். இந்த கிராண்ட்ஸ்லாம் போட்டி தொடர்கள்ல இந்தியாவில இருந்து இதுவரைக்கும் லியாண்டர் பயஸ், மகேஷ் பூபதி, சானியா மிர்சா, அடுத்து ரோகன் போபண்ணா, இந்த 4 பேர் தான் கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற இந்தியர்கள். 4 பேருமே தற்போது டென்னிஸ் ஃபீல்ட்ல இல்ல, எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது கடைசியாக சமீபத்துல இந்த பட்டியலில் இருந்து ஓய்வை அறிவித்தவர் யாரு? ரோகன் போபண்ணா. சரிங்களா? APD 1000 கிராண்ட்ஸ்லாம் பதக்கத்தை வென்ற மிகவும் வயதானவர், உலகத்திலேயே அதிக வயதில் கிராண்ட்ஸ்லாம் அந்த சாம்பியன் பட்டத்தை வென்ற நபர் என்ற சாதனை படைத்தவர் ரோகன் போபண்ணா. சரிங்களா? 2024ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் தன்னுடைய 43வது வயதில் இரட்டையர் பிரிவில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தவர் ரோகன் போபண்ணா. அதாவது 43 வயதில் உலகில் அதிக வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்று சாதனை படைத்தவர் ரோகன் போபண்ணா. சமீபத்தில் ஓய்வினை பெற்றுள்ளார். எந்த விளையாட்டில் புகழ் பெற்றவர்? டென்னிஸ் போட்டி. சரிங்களா? அடுத்ததாக பாதுகாப்பு துறை தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. ஐனி விமானப்படை தளம் மூடல். சரிங்களா? இன்றைய செய்தித்தாள பார்த்தீங்கன்னா ஒரு விமானப்படை தளம் மூடிட்டாங்க. அது இந்தியா செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அது இந்தியாவிற்கு ஒரு பின்னடைவா கருதப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியில சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம தொகுத்து கொடுக்கும் பாருங்க. சரியா? 2000களின் தொடக்கத்தில் தஜிகிஸ்தான் அந்த நாட்டோட பேரை பார்த்துக்கோங்க. சரியா? தஜிகிஸ்தானில் ஐனி விமானப்படை தளத்தை இந்தியா நிறுவியது. ஏர்பேஸ் வந்து தஜிகிஸ்தான்ல நிறுவிக்கிறாங்க. 2000 அந்த டைம்ல. ஓகேவா? இத்தளம் முக்கியமாக தளவாட ஆதரவு மற்றும் மனிதாபிமான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றிய போது இந்திய குடிமக்கள் மற்றும் அதிகாரிகளை வெளியேற்றுவதற்கான முக்கிய தளமாக இந்த ஐனி செயல்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியை கைப்பற்றியது யாரு? தாலிபான்கள். சரி, அமெரிக்கா தான் அதை கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அமெரிக்கா வெளியேறிய பிறகு தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டை சேர்ந்த நபர்கள் இந்தியாவில்
ஆப்கானிஸ்தான்ல குடியேற முடியல, இருக்க முடியல, சரிங்களா, ஒரு சேஃபா. அதனால ஆப்கானிஸ்தான்ல இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் என்னமா, ஆபரேஷன் தேவி சக்தி. அதற்கு பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு தளம் எது, இந்த ஐனி விமானப்படை தளம். அதை 2022ஆம் ஆண்டில் இந்தியா மூடிவிட்டது. இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியில இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி செய்தியில வந்ததுனால இந்த ஐனி விமானப்படை தளம் இந்தியா எங்கு அமைத்திருந்தது அப்படி கேட்கலாம். போட்டித் தேர்வுல கவனமா இருங்க, சரியா. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மாநாடு பாருங்க, 32வது அபெக் மாநாடு. அபெக் அப்படின்னா ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன். 2025ஆம் ஆண்டிற்கான 32வது அபெக் எனப்படும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாடு தென்கொரியாவின் ஜாங்ஜூ நகரில் நடைபெற்றது. நடப்பாண்டிற்கான அபெக் மாநாடு 32வது மாநாடு இந்த நாட்டில் நடைபெற்றுள்ளது. தென்கொரியாவின் ஜாங்ஜூ நகரில் நடைபெற்றது. இதுல ரீசன் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதைத் தொடர்ந்து வரும் 2026ஆம் ஆண்டில் எத்தனை மாநாடு, 33வது மாநாடு யார் நடத்தப்பாருன்னு சொல்லியிருக்கா, சீனா. பாருங்க, 2026ஆம் ஆண்டிற்கான தலைமை பொறுப்பினை சீனா ஏற்றுள்ளது. சீனாவின் ஷென்ஷன் நகரில் நடத்தப்படும் என அந்த நாட்டின் அதிபர் ஷி ஜின்பிங் அறிவித்துள்ளார். சரிங்களா, சீனாவின் தலைப்பது அதிபர் ஜி ஜின்பிங் அவர் தான் 33வது அபெக் மாநாட்டினை 2026ஆம் ஆண்டு நடத்த போற சொல்லியிருக்காங்க. அந்த மாநாடு நடைபெற உள்ள இடம் சீனாவின் ஷென்ஷன், மறக்காதீங்க, சரிங்களா. ஓகே, இந்த ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாட்டினை சீனா நடத்துவது இது 3வது முறை. சரியா, 2026ஆம் ஆண்டு 3வது முறையாக அபெக் மாநாடு நடத்த போறாங்க. ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு ஷாங்காய் நகரிலும் 2014ஆம் ஆண்டு சீனா தலைநகரம் பெய்ஜிங் நகரிலும் ஏற்கனவே இந்த மாநாட்டை நடத்துக்கிறாங்க சீனா. தற்போது 3வது முறையாக எந்த நகரில் நடத்த போறாங்க, ஷென்ஷன் நகரில் நடத்த போறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, எந்த அமைப்பு மாநாடுமா, அபெக் மாநாடு. அப்ப அபெக்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா, பாருங்க, அபெக் சரியா, ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன், ஆசியா பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு. மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 21. இதுல இந்தியா உறுப்பினர் கிடையாது. கவனமா இருங்க, அபெக்ல இந்தியா உறுப்பினரா கிடையாது. ஏன் அப்படின்னா ஆசியா பசிபிக் அந்த பக்கத்துல வருது. ஓகேவா. உருவாக்கம் 1989. முதலாவது உச்சி மாநாடு 1993 அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் தலைமையில் வாஷிங்டனில் உள்ள இந்த பிளேக் தீவில் நடைபெற்றது. இதன் தலைமையகம் எங்க இருந்து சொல்லி பார்த்துக்கோங்க, சிங்கப்பூர். அப்போ அபெக் அமைப்பு உருவாக்கப்பட்டது 1989. மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 21. முதல் மாநாடு நடைபெற்ற வருஷம் 1993. இடம் வாஷிங்டன். 2025ஆம் ஆண்டிற்கான அபெக் மாநாடு நடைபெற்ற இடம் தென்கொரியா. சரியா, ஜாங்ஜூ நகரில் நடைபெற்றது. அடுத்த 33வது மாநாடு 2026ஆம் ஆண்டு சீனாவின் ஷென்ஷன் நகரில் நடைபெற உள்ளது. சரியாமா, ரொம்ப முக்கியமான செய்தி பார்த்திருக்கோம், கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. அடுத்து பொருளாதாரம் தொடர்பான முக்கியமான செய்தி. அக்டோபர் மாத ஜிஎஸ்டி வசூல் 1.15 லட்சம் கோடி. சரியா, ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாசமும் சரிங்களா கரெக்டா ஜிஎஸ்டி எவ்வளவு வசூலாயிருக்கு அப்படிங்கிறத வெளியிட்டு வராங்க. சமீபத்துல அக்டோபர் மாதத்தில் 1.95 லட்சம் கோடி வசூலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மத்திய நிதியமைச்சகமானது ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி என்று கரெக்டா 1ஆம் தேதி, நேற்று 1ஆம் தேதி வெளியிடுறாங்க. இன்னைக்கு நம்ம நவம்பர் 2ஆம் தேதி நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். சரியா, முதல் தேதி என்று நாடு முழுவதும் அதற்கு முந்தைய மாதத்தில் வசூலான ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சரியா தொகை குறித்த அறிவிப்பை வெளியிட்டு வருகிறது. கடந்த அக்டோபர் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியானது ரூபாய் 1.9 லட்சம் கோடி வசூலாகி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஜிஎஸ்டி முறை, அதாவது ஜிஎஸ்டில 5%, 12, 18, 28 அந்த விகிதங்கள ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டு வந்தது. 2 விகிதங்கள் தான் இனி ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா, ஜிஎஸ்டி முறை மாற்றப்பட்டு 2 விகித அந்த ஜிஎஸ்டி வரி முறை 2 விகிதம்னா 5%, அடுத்து 18%. சில என்ன சொல்றது, லக்ஸரி சரி ஆடம்பர மற்றும் இந்த பாவ பொருட்கள் சொல்லுவாங்க, சின் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. பொதுவா 5 மற்றும் 18% இந்த விகிதங்கள் தான் ஜிஎஸ்டி இனிமே விதிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அது எப்போ நடைமுறைக்கு வந்ததுமா, செப்டம்பர் 22, 2025 முதல் நடைமுறைக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அடுத்ததாக இன்று தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். CMS-03 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது? முதல் கேள்வி. ஜிஎஸ்டி சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 3வது சூப்பர் 6 கேள்வி. 5%, 18% ஜிஎஸ்டி எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது? 4வது சூப்பர் 6 கேள்வி. 2025ஆம் ஆண்டிற்கான அபெக் மாநாடு எங்கு நடைபெற்றது? 5வது சூப்பர் 6 ரோகன் போப்பண்ணா எந்த விளையாட்டில் புகழ் பெற்றவர்? 6வது சூப்பர் 6 கேள்வி. குறைவான வறுமை விகிதம் கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சூப்பரான சில போனஸ் கேள்விகள் நடுவில் இருக்கு. மக்களை மறுபடியும் சொல்றேன்,
நம்முடைய நடப்பு செய்திகள் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் மட்டும் இல்லாம சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே லிங்க் பண்ணி சொல்றோம். டிஎன்பிஎஸ்சியும் இப்ப அப்படிதான் கேள்விகள் கேட்கறாங்க. நேரடியா ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நடப்பு செய்திகள் அதனுடன் தொடர்புடைய சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதனால அதற்கான எல்லா எஃபோர்ட்டும் நம்ம டெய்லி போட்டுட்டு இருக்கோம். நீங்க அதற்கு பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா டெய்லி வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், வேற எந்த போட்டித் தேர்வா இருக்கட்டும், நம்மளுடைய நடப்பு செய்திகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.